ஹாய், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாமா? மிளகு ரசம். மிளகு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துக்கலாமா? மிளகு, சீரகம், ஒரு 12 பல் பூண்டு, 2 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள், ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். ரசத்துக்கு மெயினானவே ஃபஸ்ட்டு புளி அதிகமாக போட்டால் தக்காளி கம்மியாக போடணும், தக்காளி அதிகமாக போட்டால் புளி கம்மியாக வைக்கணும். ரெண்டுமே நீங்கள் நிறைய வச்சிங்கன்னா அந்த ரசம் வந்து டேஸ்ட்டாகவே இருக்காது. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 12 பல் பூண்டு போட்டுடுறேன். இப்போ இந்த ஸ்பூன் அளவு தான் மிளகு, இப்போ அதே ஸ்பூன் அளவு தான் சீரகமும், ஒரு தக்காளி, எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ அரைச்சிடலாம். ஃபீவர் டைமில் கண்டிப்பாக எல்லாருமே ரசம் வச்சு தான் சாப்பிடுவீங்க. இப்போ அந்த புளியை நான் கரைச்சி வச்சுட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, கல்லுப்பு, ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கேன்னு. இந்தமாரி கொரகொரப்பாக அரைக்கணும். ரொம்ப மைய அரைச்சிட்டிங்கன்னா அந்த ரசம் நல்லாவே இருக்காது. இப்போது ஒரு தக்காளி போட்டு அதில் கரைச்சிக்கணும். உப்பு போட்டுடுங்க, கருவேப்பிலையும் போட்டுடுங்க. கருவேப்பிலை ரசத்துக்கு நிறைய போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சோம்ல அதையும் போட்டு நல்லா கரைச்சிடுங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரசத்துக்கு மெயினே பெருங்காயத்தூள் தான், பெருங்காயம் போட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரசம் சூப்பராக இருக்கும். என்னுடைய பசங்க வெறும் ரசமே நல்லா சாப்பிட்ருவாங்க ஃப்ரெண்ட். இப்போ கடாய் ஹீட் பண்ணிவிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. ரசத்தில் நிறைய எண்ணெய் விடாதீங்க, எப்பயுமே நல்லாவே இருக்காது. இப்போ 1 ஸ்பூன் கடுகு போட்டுட்டேன். கடுகு நல்லா பொரியட்டும். காஞ்ச மிளகா 4 கிள்ளி போட்டிருக்கேன். பார்த்துக்குங்க, காஞ்ச மிளகாலாம் தீஞ்சிட்டா ரசம் நல்லா இருக்காது. இப்போ உடனே நம்ம கரைச்சி வச்சோம்ல அதை ஊற்றிடலாம். இப்போ ரசம் ஒரு கொதி வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ இந்தமாரி கண்டிஷன் வந்த உடனே கொஞ்சமாக தண்ணி விடுங்க. 1 ஸ்பூன் அளவு தண்ணி விட்டுட்டு இப்போ வச்சுருக்க கொத்தமல்லியை போடுங்க. ரசத்துக்கு மெயினே ரசத்தை வந்து நம்ம ரொம்ப கொதிக்கவே விடக்கூடாது. கொதிக்க வச்சோம்னா ரசம் நல்லாவே இருக்காது. இப்போ இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.